காளியும் தெனாலிராமனும் பை டைரக்டர் ஜேவி. ஒரு நாள் ஒரு புனித ஞானி கிராமத்திற்கு வருகை தந்தார். கிராம மக்கள் அனைவரும் அவரது ஆசீர்வாதம் பெறச் சென்றனர். ஞானி ராமனை பார்த்தார். அவனிடம் ஒரு சிறப்பான ஆற்றலை உணர்ந்தார். ஞானி ராமனிடம், ராமா, நான் உனக்கு ஒரு புனித மந்திரம் கற்றுத்தருகிறேன் என்றார். இந்த மந்திரத்தை காளிதேவியின் கோவிலில் 1008 முறை சொன்னால் தேவி உனக்கு காட்சி தந்து உன் வேண்டுதலை நிறைவேற்றுவாள். ஆனால் மிகுந்த பக்தியுடனும் தவ நெறியுடனும் செய்ய வேண்டும். அடுத்த நாள் ராமன் கிராமத்தின் ஓரத்தில் இருந்த காளி கோவிலுக்குச் சென்றான். விக்கிரகத்தின் முன் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு மந்திரத்தை 1008 முறை செபித்தான். திடீரென்று ராமா ராமா என்று குரல் கேட்டது. கண்களை திறந்து பார்த்தபோது 1000 தலையுடன் காளிதேவியின் தோற்றம் அவனின் முன் நின்றது. பல கைகளுடன், பிரம்மாண்டமான கண்களுடன், கருத்த நிறத்துடன் காட்சி தந்தாள் தேவி. அந்த அற்புதமான தெய்வீக காட்சியைக் கண்ட ராமன் பயம் அல்லது பக்தி காட்டுவதற்கு பதிலாக சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான். கோபமடைந்த காளிதேவி கேட்டாள், ராமா, என்ன இவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது? ஏன் இப்படி சிரிக்கிறாய்? ராமன் பணிவுடன் பதில் சொன்னான், தாயே, மன்னிக்கவும். உங்களின் 1000 தலைகளை பார்த்து நான் நினைத்தேன், உங்களுக்கு சளி பிடித்தால் என்ன ஆகும்? 1000 மூக்குகள் இருந்து தும்மினால் எவ்வளவு சத்தம் வரும் என்று கற்பனை செய்து பார்த்தேன். அதைத்தான் நினைத்து சிரித்தேன். இந்த அப்பாவித்தனமான மற்றும் புத்திசாலித்தனமான பதிலை கேட்டு காளிதேவியும் சிரித்தாள். அவளது நிர்பயத்தையும் நகைச்சுவை உணர்வையும் கண்டு மகிழ்ந்தாள். ராமா, உன் புத்திசாலித்தனமும் நகைச்சுவையும் எனக்கு பிடித்திருக்கிறது. பார், என் கைகளில் 2 கிண்ணங்கள் இருக்கின்றன. ஒன்றில் இனிய பால், இதை குடித்தால் ஞானம் கிடைக்கும். மற்றொன்றில் புளித்த தயிர், இதை குடித்தால் செல்வம் கிடைக்கும். ஆனால் ஒன்றை மட்டுமே தேர்ந்தெடுக்க முடியும். யோசித்து முடிவு செய். ராமன் சிறிது நேரம் யோசித்து கேட்டான், தாயே, முடிவு செய்வதற்கு முன் 2ஐயும் சுவைத்து பார்க்கலாமா? தேவி சம்மதித்து 2 கிண்ணங்களையும் அவனிடம் கொடுத்தாள். தேவி உணர்வதற்கு முன்பே ராமன் 2ஐயும் குடித்துவிட்டான். கோபமடைந்த காளிதேவி, ராமா, நான் என்ன சொன்னேன், நீ என்ன செய்தாய்? ராமன் பணிவுடன் பதில் சொன்னான், தாயே, மன்னிக்கவும். செல்வமில்லாத ஞானம் எதற்கு? ஞானமில்லாத செல்வம் எதற்கு? 2ம் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்க வேண்டும் என்று நினைத்துதான் 2ஐயும் குடித்தேன். காளிதேவி மகிழ்ந்து அவனை விகடகவி என்று ஆசீர்வதித்தாள்.